GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை தொடர்ந்து கார்த்திகை தீப திருநாளான கடந்த 3ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்றாமல் பிள்ளையார் கோயில் அருகில் தீபம் ஏற்றியதால் இந்து அமைப்பினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் செய்தனர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இத்தகைய சூழலில்தான் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு மற்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. அதன்படி நேற்று அதாவது 15ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது தேவஸ்தானம் தரப்பு, இந்து சமய அறநிலையத்துறை தரப்பு, சிக்கந்தர் தர்கா தரப்பு, மேலும் சில தனிநபர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து 16ஆம் தேதி தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர், கோயில் செயலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது வக்பு வாரியம் தரப்பில் இருந்து காரசார வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனிடையே இந்த விவகாரத்தில் 16ஆம் தேதி காலை வழக்கறிஞர் அருணாச்சலம் என்பவர் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய கோரி நீதிபதிகளிடம் முறையிட்டார். அப்போது இந்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறினர். ஆனால் நீதிபதிகள் கூறியதை வழக்கறிஞர் அருணாச்சலம் ஏற்க மறுத்துள்ளார். அப்போது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கு தீவிரமான ஒன்று. போதுமான அளவில் இடையீட்டு மனுக்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இடையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி அதுவும் நிறைவு பெற்றுவிட்டது. நீதிமன்றத்தில் குரலை உயர்த்தி வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று வழக்கறிஞர் அருணாச்சலத்தை உடனடியாக வெளியேற்ற உத்தரவிட்டனர். மேலும் அவர் மீது பார் கவுன்சில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதையடுத்து CISF வீரர்கள் வழக்கறிஞர் அருணாச்சலத்தை வெளியேற்றினர். கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற மேல்முறையீட்டு வழக்கின் போது இனிமேல் யாரும் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.